சிவகங்கை மாவட்டத்தில் திமுக பிரமுகரின் கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியின் தந்தையை மர்ம கும்பல் கொடூரமாக கொலை செய்திருக்கிறது. பழிக்கு பழியாக நடந்தேறிய படுபயங்கர கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டியைச் சேர்ந்த 60 வயதான கருப்பையா என்பவர் தேவகோட்டை அருகே உள்ள விளாங்காட்டூர் வயல் பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். காலை 11 மணி அளவில் திடீரென அவரை சுற்றி வளைத்த மர்ம நபர்கள் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் கருப்பையாவை வெட்டி கொடூரமாக கொலை செய்தனர். அவ்வழியாக சென்ற கிராம மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்து கருப்பையாவின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். ஆடு மேய்க்கச் சென்றவரை கொலை செய்தவர்கள் யார், கொலைக்கான காரணம் என்ன என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கொலையான கருப்பையா சிவகங்கையை அலறவிட்ட கொலை வழக்கு ஒன்றில் முக்கிய குற்றவாளியின் தந்தை என தெரிய வந்தது. கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டியில் திமுக மாவட்ட விளையாட்டு அணி துணை அமைப்பாளரான பிரவீன்குமார் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவ்வழக்கில் கருணாகரன் என்ற விக்கி, சிவகங்கை காளவாசல் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன், திருப்பத்தூர் நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த குரு ஆகிய 3 கைது செய்யப்பட்டனர். அதில் முக்கிய குற்றவாளியான விக்கியின் தந்தை கருப்பையாதான் தற்போது மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். விக்கி குண்டாசில் சிறையில் உள்ள நிலையில் அவரை பழிவாங்கும் நோக்கில் அவரது தந்தையை கொலை செய்தார்களா என சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் பழிக்கு பழியாக இந்த கொலை நடைபெற்றதா என்கின்ற கோணத்தில் தேவகோட்டை டிஎஸ்பி கௌதம் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அது தொடர்பாக தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்க சிவகங்கை மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திமுக பிரமுகரின் கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியின் தந்தையை மர்ம கும்பல் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் சிவகங்கையில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.